நாம் யாரும் தற்செயலா இந்த இடத்தில் வந்தவர்கள் அல்ல. இது அவருடைய அனாதி தீர்மானம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருடைய மனதில் இருந்ததான ரகசியம். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவான போது நம்மை குறித்து அவர் வரைந்த அற்புதமான வரைபடம். ஆமென். நம்முடைய எலும்புகளை அவரே கண்ணோக்கி உருவாக்கி நம்மை பிறப்பித்து ஆதரித்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். அதனால தான் நம்முடைய வாழ்வில் நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளில் வழி தவறினாலும் மறுபடியும் அவருடைய அன்பு நம்மை இழுத்து கொண்டது. அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் கொண்டு வரப்பட்டோம். சில நேரத்தில் நமக்கு தெரியல, இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதன் போனோம். ஆனால் கர்த்தர், இல்ல மகனே, இல்ல மகளே, நான் உனக்கு வைத்திருப்பது இதுதான் சொல்லி அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். ஆமென். அவரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அதற்குத்தான் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த மகிமையான ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேங்கிற உணர்வோடு நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன், என் சுவாசம் உம்மையே. நல்ல சத்தமா எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே.
பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னையும் உன்னுடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆராதிப்போம் ஆண்டவரே, முழு மனதோடு ஆராதிப்போம் ஆண்டவரே. ஆனந்த பலிகளை செலுத்தி ஆராதிப்போம் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. ஓ, எங்களை தாழ்த்தி உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. பயபக்தியோடு உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்கள் தேவனுக்கே நாங்கள் மகிமை செலுத்துவோம், அவர் ஒருவரையே நாங்கள் உயர்த்துவோம். சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, உமக்கே எங்களுடைய ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ, நீ நல்லவர், 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 ஆதியும் அந்தமுமான தேவனே. கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றுகிற பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. தூதர்கள் கர்த்தரை துதிக்கும்போது சொல்றாங்க, பூமி அனைத்திலும் அவருடைய மகிமை. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி எங்கிலும் அவருடைய மகிமை. எத்தனை பேர் இந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க? அல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி உங்களை ஆராதிக்கலாம், துதிக்கலாம், போற்றலாம் ஆண்டவரே. ஆனால் உங்கள் பிள்ளை நான் ஆராதிக்கிற இந்த ஆராதனையில் நீங்கள் பிரியப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் எத்தனை பேரால் தைரியமாக சொல்ல முடியுது? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். உங்கள் துதியை கர்த்தர் விரும்புகிறார், உங்கள் வாயிலிருந்து வர்ற ஸ்தோத்திரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல துதிங்க ஆண்டவரே. உங்களை இடைவிடாமல் துதிப்பேன்ப்பா, ஓய்வின்றி துதிப்பேன் ஆண்டவரே. ஆமேன். எப்பொழுதும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரே. உங்களுக்குரிய நான் மகிமையை நான் எப்பவும் செலுத்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை நான் ஒரு நாளும் குறை வைக்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்லிருங்க, ஓ ஹல்லேலூயா, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எப்பொழுது நாங்கள் உங்களை ஆராதனை செய்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஆமேன். உங்க பாத பீடம் தான் ஆண்டவரே. நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீரே. உங்க பாதபீடத்தில் வந்து நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். உங்க பாதபீடத்தில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சகலத்தையும் படைத்த தேவனே, நித்தியமானவரே, நிரந்தரமானவரே, ஓ உம்மை அல்லாமல் வேற யார் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே? உம்மை தவிர வேறு விருப்பம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நாங்கள் எங்களை ரட்சித்த தேவனுக்கு ஓ எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வதை தவிர வேறு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மையான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை, பக்தி உள்ள ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, அவர் விரும்புகிற ஆராதனை, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனை. அப்படிதான் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகள் அசைத்து, பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றது, பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றது.
துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வானம் பூமி உள்ளோர் யாவர் வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வானம் பூமி உள்ளோர் யாவர் பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்து. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்து. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்து. என்றும் உம்மோடு வாழ நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் தொடர்ந்து உயர்த்தப்படுவதாக. எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஜீசஸ், எங்களுடைய குடும்பத்தின் மூலமாய், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாய், எங்களுடைய வளர்ச்சிகளின் மூலமாய், எங்களுக்கு நீர் தருகிற நன்மைகளின் மூலமாய் உங்க நாமம் உயரட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உம்மை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருப்பதாக, உம்மை உயர்த்தி கொண்டே இருப்பதாக. உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜீவனம் பண்ண கிருபை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். நம்ம மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு, கிருபை, இரக்கம் அதெல்லாம் நினைத்து கரங்களை உயர்த்தி உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. ரெண்டு கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. அனுபவிச்சு பாடுங்க. கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. ஆராதிப்போம். நல்ல கிருபையே கிருபையே. ஓ கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின, பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையே. தகுதியில்லாத எனக்கு மாபெரும் இரக்கம் கிருபையாய் வெளிப்பட்டது. கிருபையே
தெய்வமே நல்ல கிருபையே ஒன்றும் இல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றும் இல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. இந்த வார்த்தையை சொல்லி ஆராதிங்க. இன்னும் கிருபை விலகல, உங்களை விட்டு மாறல. கிருபையே உங்க மேல இன்னும் அன்பா இருக்கிறோம், உங்க மேல அவர் இன்னும் இரக்கமா இருக்கிறார். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். இன்னும் ஒரு தடவை, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். ரெண்டு கைகளை உயர்த்தி கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. இந்த கிருபை இன்னைக்கு உங்க மேல பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த ஆராதனையில பங்கெடுத்து உங்களுக்கு அவர் தாராளமாக கிருபைகளை தந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். அந்த கிருபையினாலதான் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம், அழியாமல் இருக்கிறோம், அல்லேலூயா, சாகாமல் இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம், குடும்பமா இருக்கிறோம், வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம், சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாமே நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் கிருபை. நல்லா கவனிங்க. சாது சுந்தர் சிங் அற்புதமான ஒரு தேவ மனிதர். அவருடைய சாட்சிகள் ரொம்ப ஆச்சரியமானது. ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நமக்கு எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் நம்மை தொடாது என்பதற்கு இதுதான் அற்புத சாட்சி. அதனால் நீங்கள் உற்சாகம் அடைகிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஒரு நாள் பாருங்க, இமயமலை அந்த பகுதியில் அவர் அந்த பகுதி தான் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார். அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருந்தார். காட்டு பகுதி அது. திடீர்னு பயங்கரமான ஒரு பெரிய புலி அவரை கடிப்பதற்கு, அவர் மேலே பாயிறதுக்கு அப்படியே பம்மி வரும். பார்த்தீங்களா, பக்கத்தில் அப்படி ஜம்ப் பண்ண வரும்போது அவருக்கு தெரியாது புலி வருதுன்னு. அவர் தற்செயல் அப்படி மெதுவாக நினைச்சிருக்கிறார், திரும்பி இருக்கிறார். அவர் முகத்தை பார்த்த அந்த புலி பாய வந்தது, அப்படியே அமைதியாகி அப்படியே மெதுவாக திரும்பி போயிட்டான். அல்லேலூயா. ஒரு தடவை மட்டும் கிடையாது இது. இதே போல் அவர் ஊழியத்தில் இந்த காட்டு பகுதியில் இருந்து ஊழியம் செய்து தங்கி இருந்த போது குட்டிகளை காணாம தாய் கரடி பதறிட்டு வரும். பார்த்தீங்களா, அப்படி ஒரு கரடி ஆக்ரோஷமா வந்திருக்கு. இவர் மேல பாயிறதுக்கு என்ன செஞ்சிருக்கு? அவர் மெதுவா சொன்னாராம், மெல்லிய குரல்ல, உன் குட்டி எங்க போனது என்று எனக்கு தெரியாது, நீ சமாதானத்தோடு போன. அப்படியே அந்த கோபம் நீங்கி அந்த கரடி அப்படியே அமைதியா போயிட்டான். அல்லேலூயா.
திபெத் பகுதியில் அவர் ஊழியம் செய்ததை தடைப்படுவதற்கு எருமை தோல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சு தச்சு உள்ள ஊசி அவர் மேலே குத்துற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வெயிலில் போட்டாங்க. அப்படி இருக அதை அப்படியே குத்தி அவரை அப்படியே கொன்றணும் அப்படின்ட்டு. ஆனால் கிருபையா கர்த்தர் அதிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்து இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ண கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்படின்னா இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? ஆண்டுடைய வேலை வராமல் நமக்கு சாவு கிடையாது. அல்லேலூயா. நம்ம உடம்ப வியாதி அழிக்க முடியாது. பில்லி சூனியம் செய்வன மந்திரவாதம் நம்மளை சாகடிக்க முடியாது. வாழ்க்கையில் திடீர்னு வர்ற பிரச்சனைகள் நம்மை மூழ்கடிக்க முடியாது. அல்லேலூயா. எந்த தீமைகளும், எந்த ஆபத்துகளும், எந்த வேதனைகளும் நம்முடைய ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஆண்டவர் அனுமதிக்காத எதுவும் அல்லேலூயா நம்மளை தொடக்கூட முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி கர்த்தர் உங்களை அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உங்களை ஆண்டவர் கூப்பிடுறார், நீ என் நிழலுக்கு வந்துரு, என் செட்டை நிழலுக்கு வந்துரு, என்னுடைய மறைவுக்கு வந்துரு. அப்படின்னா எனக்கு அருகில் வந்து விடு, என்னோடு நெருங்கி விடு. எத்தனை பேர் அவருடைய அந்த செட்டையின் நிழலுக்குள்ளே வர ஆமென் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் கையை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கூடவே நான் இருக்க விரும்புகிறேன்ப்பா, உங்கள் நிழல்லையே நான் தங்கி இருக்க விரும்புகிறேன்ப்பா, உங்களுடைய கரத்தினால் என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. எந்த தீங்கும் என்னை நெருங்கவே கூடாது ஆண்டவரே, எந்த ஆபத்து என்னை வேதனைப்படுத்தக்கூடாது, எந்த வியாதியும் என் உடலை பாதிக்கக்கூடாது. எனக்கு தீவினை செய்ய சத்துரு உருவாக்கும் எந்த ஆயுதம் என்னை தாக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நான் ஓடி முடிக்கிற அந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கிற வரைக்கும் என் ஓட்டத்திற்கு தடையாக எந்த கிரியைகளும் வரக்கூடாதுப்பா. என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. என் கணவரை இரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. என் மனைவியை உம்முடைய பிரசன்னத்திற்குள் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பு அக்கினி வலயம் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னையும் என்னுடைய வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் காவல் செய்யும் ஆண்டவரே, நீர் காவல் செய்யும் ஆண்டவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் நீர் என்னை மூடவே இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை காத்தருளும் ஆண்டவரே. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னை மூடட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவருடைய தெய்வீக பராமரிப்பு உண்டு உங்களுக்கு. அவருடைய தெய்வீக பாதுகாப்பு உண்டு. உங்க முடி கூட கீழே விழுந்தால் அவருடைய அனுமதி இல்லாமல் விழுவது இல்லை. அவர் உங்களை சுற்றிலும் நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உங்களை காக்கிறவர்.
அவர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாயிருக்கிறார். எங்களுக்கு நீ நிழலாயிருப்பதற்காக நன்றி. அனுதினமும் நீ தருகிற பாதுகாப்பை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதற்கென்று உங்க நிழலில் வந்திருக்கிறோம், உம்மை நெருங்கி வந்திருக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.